தளபதி விஜய் சமீபத்தில் தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடி முடிச்சிருக்காரு. என்னதான் இந்த கள்ளச்சார விவகாரத்தில் உயிரிழந்தவங்களை மனசுல வச்சுக்கிட்டு இந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள்லாம் வேணாம், அவங்களுக்கு முடிஞ்ச ஏதாவது நல்லது பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாலுமே கூட அவருடைய ரசிகர்கள் அவருடைய பிறந்தநாளை வழக்கம் போல கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அவருடைய திரைப்படங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த வழக்கமான அப்டேட்டும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்திலிருந்து வந்துருச்சு அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா. இதற்கிடையில் பிரபலங்கள் பலரும் தளபதி விஜய்க்கு அவருடைய 50வது பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. அவர் கூட எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அவருடைய புகைப்படங்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் தளபதி விஜய் கூட பல திரைப்படங்களை ஜோடியா சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய நடிகை த்ரிஷாவும் தளபதி விஜய் கூட லிஃப்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி ஹிட் பேர், ரசிகர்களோட ஃபேவரட்டான ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லலாம் தளபதி விஜய் த்ரிஷா ஜோடிய. கில்லி, ஆதி, திருப்பாச்சி, குருவி, சமீபத்தில் லியோன் இவங்க சேர்ந்து நடிச்ச திரைப்படங்கள்ல எது வெற்றி எது தோல்வி அப்படின்றதெல்லாம் தாண்டி ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த ஜோடி ஒரு மாதிரி செமையா செட் ஆயிட்டாங்கப்பா, ஒரு மாதிரி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களோட ஃபேவரட்டான ஜோடியா இவங்க ரெண்டு பேரோட ஜோடி இருந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய வதந்திகள்லாம் இவங்களை சுத்தி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சில வருஷங்களா அந்த ஜோடி ஒன்னா சேர்ந்து எந்த படங்களுமே பண்ணாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சைகள் வதந்திகள்லாம் அப்படியே அடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா லியோ திரைப்படத்தின் மூலமா இந்த ஜோடி மறுபடியும் ஒன்னா சேர்ந்தாங்க. இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இடையில லிப்லாக் சீன்லாம் கூட இருந்துச்சு. மறுபடியும் இவங்களை சுத்தின அந்த வதந்திகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். தளபதி விஜய் கூட மறுபடியும் த்ரிஷா சேர்ந்து நடிக்கிறதுல, அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து பழகிறதுல நடிகர் விஜயுடைய மனைவியான சங்கீதாவுக்கு விருப்பம் இல்லையாமா. அதை அவங்க எவ்வளவோ சொல்லி நடிகர் விஜய் கேட்காம சேர்ந்து நடிச்சதுனால தான் சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நடிகர் விஜயும் அவருடைய மனைவி சங்கீதாவும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனித்தனியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சங்கீதா அவங்களுடைய பசங்களோட லண்டன்ல இருந்துட்டு இருக்கிறதாகவும் விஜய் இங்க தனியா இருந்துட்டு இருக்கிறதாகவும், அதனாலதான் சமீப காலங்களா குடும்பத்தோட இருக்கிற மாதிரியான விஜயை பார்க்கவே முடியறதில்ல அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இதுல எது உண்மை எது பொய் அப்படின்றதெல்லாம் தாண்டி நடிகர் த்ரிஷாவுக்கும் நடிகர் விஜய்க்கும் இடையில அப்படி என்னதான் போயிட்டு இருக்கு, இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்குன்னா கண்டிப்பா ஏதாவது இல்லாமலா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டாக் ஆஃப் தி சோஷியல் மீடியாவை மாத்தி வச்சிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியா நடிகர் த்ரிஷா சமீபத்தில் மியாமி அப்படின்ற ஒரு நாட்டுக்கு சுற்றுலா போயிருந்தாங்க. அங்க எடுக்கப்பட்ட ஒரு சில தன்னுடைய புகைப்படங்களை அவங்க தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல, அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல குறிப்பா ஒரு போட்டோல நடிகர் த்ரிஷா உட்காந்துட்டு, அதாவது ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்து சைடுல பேக்லாம் வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோல உட்காந்துருப்பாங்க. அந்த போட்டோக்கு யூ ஆர் த ஒன் அப்படின்னு கேப்ஷன் கூட கொடுத்திருப்பாங்க. அவங்க கடலையோ அல்லது வேற எதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த போட்டோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா த்ரிஷாவை போட்டோ எடுத்தவருடைய கால்ல பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கலந்த ஒரு கேன்வாஸ் ஷூ ஒன்று போட்டிருப்பாரு. இதுல என்ன இருக்கு, மேபி போட்டோ எடுத்தவங்க அவங்களோட காலையும் சேர்த்து எடுத்திருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறீங்களா? விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஒயிட் அண்ட் பிளாக் கலந்த கேன்வாஸ் ஷூவை தளபதி விஜய் நிறைய இடங்கள்ல சமீபத்தில் போட்டுட்டு வலம் வந்துட்டு இருக்காரு. கேரளாவில் ரசிகர்களை அவர் சந்திச்சதா இருக்கட்டும், இல்ல இன்னும் ஏர்போர்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு சில போட்டோஸ்லயும் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒயிட் அண்ட் பிளாக் கலந்த கேன்வாஸ் ஷூவை அவர் காலில் போட்டிருப்பாரு. த்ரிஷா அந்த டூர் போயிருந்தப்போ நடிகர் விஜயும் கூட சேர்ந்து ஒன்னா போயிருப்பார் போல. ரெண்டு பேரும் மறுபடியும் பர்சனலா ஒன்னா சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ த்ரிஷா ஒரு சில புகைப்படங்கள்ல யாரோ தன்னுடைய கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் திரும்பி பார்க்குற மாதிரியும் ரொமான்டிக்காலாம் எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த போட்டோலாம் எடுத்ததே நடிகர் விஜய் தான் போல அப்படின்ற மாதிரி இப்போ அந்த போட்டோஸை கம்பேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய டாக்கே போயிட்டு இருக்கு. முக்கியமா நடிகை த்ரிஷா விஜய்க்கு பர்த்டே விஷ் பண்றதுக்கு ஒரு போட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த போட்டோ கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு லிஃப்ட்ல எடுக்கப்பட்டதா இருக்கும். அந்த போட்டோவுமே கூட டிகோட் பண்ணி மியாமி ஐகான் ஆஃப் ஷிப் அங்க எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது. சோ கன்ஃபார்மா இவங்க ரெண்டு பேரும் தான் தனியா சேர்ந்து டூர் போயிருக்காங்க போல. நடிகர் விஜய் த்ரிஷா கூட போயிருப்பார் போல. அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ தான் தவறுதலா அவங்க ஷேர் பண்ண, அதை வச்சு ரசிகர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிகோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாட்களாகவே இவங்களுடைய டாக் இல்லாம இருந்துச்சு. இப்ப லியோ திரைப்படத்தில் சேர்ந்து நடிச்சது மூலமா மறுபடியும் அந்த சர்ச்சையை இவங்க கிளப்பியிருக்காங்க. இப்ப அந்த ஷூ அது இதுன்னு வச்சு இவங்களை பத்தின டாக் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதெல்லாம் தாண்டி தளபதி விஜய் இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு அரசியல் என்ட்ரி கொடுத்துட்டாரு. வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறாரு. அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் அவருடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு நேரத்துல இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் தன்னை சுத்தி வரதை ஏன் அவர் வச்சுக்கிறாரு? அவரெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாமே. இது உண்மையோ பொய்யோ அவருடைய பர்சனலா இருந்தா கூட இது ஏன் சோஷியல் மீடியால இப்படி எல்லாம் வளம் வரக்கூடிய அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் ஃபைட் சும்மாவே சோஷியல் மீடியால கலக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டுச்சுன்னா கேட்கவா வேணும். தளபதி விஜயுடைய த்ரிஷா கூட சேர்ந்த மாதிரியான போட்டோஸ் இந்த பக்கம் ஒரு பக்கம் ஷேர் ஆகிட்டு இருக்க ஒரு விஜய் ஃபேன் என்ன பண்ணிருக்காரு, அஜித் அவர்கள் சமீபத்தில் ரசிகர் கூட எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி அஜித்துடைய காலை பாருங்க, அவரும் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல கலந்த மாதிரியான ஒரு ஷூ தான் போட்டிருக்காரு. மேபி போனது விஜயா இல்லாம அஜித்தா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க போக உடனே ஒரு அஜித் ரசிகர் அதுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, அஜித் அவர்களுடைய காலை பாருங்க, அது வந்து லேசஸ் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஷூ தான். பட் தளபதி விஜய் போட்டிருக்க மாதிரியா காட்டப்படுற ஷூ வந்து ஒரு கேன்வாஸ் ஷூ. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி இந்த ஃபேன்ஸ் ஃபைட் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ நடிகர் விஜய் த்ரிஷா கூட சுற்றுலா போனாரா இல்லையா, ரெண்டு பேருக்கு இடையில பர்சனலா என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்றத பத்தின டாக் சோஷியல் மீடியால பரவ ஆரம்பிக்க இவங்க ரெண்டு பேருடைய சில பிரைவேட் போட்டோஸ் இதெல்லாம் வந்து இப்பதான் வெளில வருது அப்படின்ற மாதிரியான போட்டோஸும் ஒரு சில பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, நாடு இருக்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு குரூப் வந்து கருத்து சொல்லாமலும் இல்ல. இப்போ இந்த விஷயத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் அணைத்திருங்க.